ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை நிறைவடைந்த நிலையில் பாஜகவில் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கு எதிராக அதிருப்தி வேட்பாளர்கள் களம் இறங்கியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரசுடன் கூட்டணி குறித்து உடன்பாடு ஏற்படாததால் ஆம் ஆத்மி கட்சி 89 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது. முன்னாள் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா, மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், காங்கிரஸ் எம்பி ரன்தீப் சுர்ஜிவாலாவின் மகள் ஆதித்யா, பத்திரிகையாளர் சர்வா மித்ரா காம்போஜ் உள்ளிட்ட 88 வேட்பாளர்களை வேட்பாளர்களாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பாஜக தரப்பில் 90 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் நயாப் சைனி லத்வா தொகுதியில் போட்டியிடுகிறார். பாஜக கர்னால் மாவட்ட செயலாளர் திரு யோகேந்திர ராணாவுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் சுயேட்சையாக களமிறங்குகிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் திரு ரஞ்சித் சிங் சௌதாலாவும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து களமிறங்கியுள்ளார். ஜிந்தால் குழும தலைவர் திரு நவீன் ஜிந்தாலின் தாயார் திருமதி சாவித்ரி அமைச்சர் திரு கமல் குப்தாவை எதிர்த்து ஹிசார் தொகுதியில் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை முதல் கட்ட தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளதால் பலத்த பாதுகாப்புடன் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்ததாக 2019ஆம் ஆண்டு கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாரமுல்லா தொகுதி எம்பியும் அவாமி இத்தேஹாத் கட்சியின் தலைவருமான திரு ஷேக் அப்துல் ரஷீத் இடைக்கால ஜாமீனில் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். பாரமுல்லாவில் நேற்று பிரச்சாரம் செய்த அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது பிரிவை நீக்கியது தவறு என்றும் பிரதமர் திரு மோடியின் புதிய காஷ்மீர் என்ற கனவு நிறைவேறாது என்றும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.